ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டிஎன்பிசிக்கு ஸ்கூல் புக்கிலேருந்து எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, அதை பற்றி தான் பேசணும். அதை பற்றி ஒரு வீடியோ நல்லா போடணும். யாருக்குமே எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு தெரில அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேக்ஸ் வீடியோ. மேக்ஸை எப்படி நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு. என்னடா கலர் கலராக ஸ்கெட்சால் என்னுடைய பெயிண்டிங் திறமையை காட்டியிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் நல்லா படிக்கிற மாதிரி எனக்கு தோணும். அதனால் எப்போதுமே ஒரு ஸ்கெட்ச் பாக்கெட்டு, பெரிய ஸ்கெட்ச் பாக்கெட் வாங்கி வச்சுட்டு எல்லா கலரும் யூஸ் பண்ணுவேன். அப்போ கொஞ்சம் அந்த கொஷின் இடைவெளி விட்டுருந்ததுன்னா ஃபுல்லாக மேக்ஸ் நோட்ஸ் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக முடிய போகிற நேரத்தில் 10 கொஷினுக்கு கொஷின் மட்டும் எழுதி வச்சுட்டு நானே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்காக. இங்கே பாருங்கள், மஞ்சள் கலர், எல்லா கலரையும் யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுப்பேன். எனக்கு எப்படி புரியுதோ கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹெட்டிங் போட்டு இந்த வீடியோ நம்பர். நோட்ஸ் மேக்ஸுக்கு எடுக்கிறது முக்கியம் இல்லை. அந்த ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா கடைசி டாப்பிக்கில் கொஷின் எழுதி வச்சு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இது ரீசனிங். ஃபுல்லாக ஆரஞ்சு கலர், ஒரு இதுக்கும் ஒவ்வொரு கலர், மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர்னு ஒவ்வொரு கலராக யூஸ் பண்ணுவேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுற நோட்டு. பெரிய லாங் சைஸோட யுவான் நோட்டு. இதை நான் மொத்தமாக ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கிட்டேன். 6 நோட்டு 7 நோட்டு அது போல். இது முன்னாடி கண்டென்ட்டு. அதில் ஏன் இந்த பொம்மை படம் போட்டிருக்கேன்னா என்னோடய பேர் இருந்தது, அதனால். இப்படி தான் நோட்ஸ் நான் மேக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நல்லா தெளிவாக போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நோட்ஸ் எடுக்கும்போது எல்லோரும் புக்கில் அப்படியே எல்லாத்தையும் படித்து அப்படியே எடுக்கக்கூடாது. இது தமிழ் நோட்ஸு. என்னடா தமிழுக்கெலாம் இந்த பொண்ணு எடுத்துருக்குன்னு நினைக்காதீங்க. இலக்கணம், சில இம்பார்ட்டன்ட் இலக்கணம், வலினம், மிகும், மிகாத ஃபுல்லாகவே நோட்ஸாக எடுப்பேன். இலக்கணம் ஃபுல்லாகவே தமிழுக்கு நோட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். இது சென்சஸ்லேருந்து 2 கொஷின் 3 கொஷின் கேட்டுடுறாங்க. அதனால் கண்டிப்பாக சென்சஸ்க்கு தனியாக ஒரு டாப்பிக்காக நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான, எனக்கு ரொம்ப பிடிச்ச நோட்டு. இது என்னென்னா ஹிஸ்ட்ரி, குப்தர்கள்னால் சும்மா வரியாக புக்கில் படித்து அப்போலாம் எழுதியிருக்க மாட்டாங்க. குப்தர்கள்னால் அதை படித்து அதில் உள்ள எல்லாமே. இது சோழர்களோட நோட்ஸ் ஃபுல்லாக தனித்தனி ஹெட்டிங் போட்டு கல்வெட்டுகள் அப்படி இப்படின்னு பிரித்து தெளிவாக எழுதியிருப்பேன். அப்போ தான் இது முகலாயர்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக். இது ஹெட்லைன் கலராக யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக அழகாக வரைஞ்சி தெளிவாக புரியணும். அப்போ தான் படிக்க நம்ம எழுதுகிற நோட்ஸ்னாலே நம்ம படிக்க இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக ஹெட்டிங்லாம் தனித்தனி கலர் கொடுத்து நல்ல நோட்ஸை பார்த்தாலே நம்ம படிக்கணும் அப்படின்னு தோணுன்றதுக்காக இந்த நோட்ஸ் எடுத்திருக்கேன். விஜயநகர பேரரசுன்னு ஒரு டாபிக் இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப கலராக எழுதி எனக்கு அந்த நோட்ஸுக்காகவே நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் உட்காந்து படித்தேன். இதெல்லாம் என்னோடய நோட்ஸு. இந்த பாருங்கள் எப்படி தெளிவாக. இது ரொம்ப ஒரு குழப்பமான டாப்பிக்கு. அழகாக புரியணுன்றதுக்காக வருஷப்படி டைம்லைன் அந்தமாரி போட்டு இந்த பாருங்கள் கட்டிடக்கலைன்னு தெளிவாக. அதுதான் டெல்லி சுல்தான்கள். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச டாபிக் தான். இந்த அளவுக்கு என்னுடைய திறமையை எழுதி வச்சுருப்பேன். ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக நல்லா படித்தேன். ரொம்ப நல்லா படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். போன எக்ஸாமில் நான் குரூப் 4 எழுதியிருக்கேன், குரூப் 2 எழுதியிருக்கேன், குரூப் 1 எழுதியிருக்கேன். குரூப் 2 மெயின்ஸ் வரையும் போய் எனக்கு கிடைக்கல. குரூப் 4 பார்டரில் போய்டும், 166 அந்த மாதிரியில் போய்டும். போன தடவை தான் இப்போ முடிஞ்ச குரூப் 4 நல்லா எழுதியிருந்த மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு அது கிடைக்கல. ஹிஸ்ட்ரியெலாம் நல்லா படிச்சிருந்தேன். தமிழில் நான் மிஸ் பண்ணிட்டேன். தமிழ் நான் அந்தளவுக்கு தமிழ் புக்கை மட்டுமே, ஸ்கூல் புக் மட்டும் தான் படிச்சிருந்தேன் தவிர இப்போ கொஞ்சம் இதாக கேட்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம்